Namaste students, how are you all? Hope you all fine. Children, I finished teaching first unit and in my previous video session I started teaching second unit, hydrosphere, isn't it? So, in that lesson I completed till book page number 115. So now I am going to teach you from book page number 116. Okay. So before teaching this, I want to discuss with you about this activity. Have you all completed this activity, children? Once again I will remind you. Describe a water body that you have visited. Yes. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆக்டிவிட்டி காலம் மட்டும் முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு ஐ சஜஸ்டட் ஃபார் யூ அஸ் ஹோம்ஒர்க் ஆல்சோ. ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட்டட்? ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இது வரைக்கும் நீங்கள் மேபி ஆற்றுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏரிக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா என்னது குற்றாலம், இந்த மாதிரி அருவி, இந்த மாதிரியான ஏதோ ஒரு நீர்நிலைக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அது எந்த பிளேஸ், என்ன மாதிரியான source of water, அது வந்து நீங்கள் இதில் அட்லீஸ்ட் எனி 2 points அது வந்து உங்களை எழுத சொல்லியிருந்தேன். Have you all completed, children? So still if you didn't complete means complete it soon. Okay, now look at your book page number 116. Yes, so what we are seeing, the types of water bodies, isn't it? So in the types of water bodies already we saw about oceans and sea water. Now in this page it was given about river. Okay, so what is given here? Rivers are large streams that flow over the land. Yes, stream na enna solvom, ஓடை அப்படிங்களா? அப்போ இந்த லார்ஜ் ஸ்ட்ரீம் அப்படின்னா நிலப்பரப்பில் நீர் நிற்காம நீர் வந்து அப்படியே பாய்ந்து செல்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆறு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆற்று நீர், ஆற்று நீர். So they are freshwater bodies which generally originate at mountainous areas. They usually drain in oceans or seas. Yes. So ஆற்று தண்ணி பொதுவாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? உப்பு நீராக இல்லாமல் குடிக்கிறதுக்கு நன்னீராக இருக்கும். சரிங்களா? So only it is referred as fresh water. ஓகேங்களா? So all this water at last it ends with any sea or ocean. கடைசியில் இந்த ஆற்று தண்ணி எல்லாமே எங்கே தான் போய் கலக்குது? ஏதாவது ஒரு கடல் நீரோட கலக்குது. அப்படி இல்லைன்னா ஓஷன், சமுத்திரம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பெருங்கடலோட போய் கலக்குது. ஓகே. ஸோ வேர் டஸ் இட் ஒரிஜினேட் ஃப்ரம்? எஸ், இந்த ஆற்று தண்ணி பொதுவாகவே எங்கேருந்து உருவாகி வருது அப்படின்னா மலைப்பகுதிகளில் தன்னைத்தானே நிலத்துல இருந்து ஊற்றெடுத்து அங்கிருந்து தான் என்ன வருது, கீழே மலைப்பகுதினா எப்படி இருக்கும், மேடாக இருக்கும். ஸோ அங்கே ஊற்றெடுக்கும் போது அந்த நீர் என்ன ஆகும், அந்த சரிவில் அப்படியே சரிஞ்சு வழிஞ்சு ஓடி வரும் இல்லையா? அப்புறம் அது அப்படியே சமவெளிக்கு வந்து ஆற்று நீராக ஓடி அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில எல்லாம் பாய்ஞ்சு கடைசியாக எங்கே போய் சேரும், கடலோட போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் given about river. Then next one, lake. So ஏரிக்கரை, ஏரி தண்ணி பார்த்துருக்கீங்களா? நியர் அவர் ராசிபுரம் லொக்காலிட்டி இஸ் தர் எனி லேக்? பார்த்துருக்கீங்களா? அந்த அரசன் ஆட்டையம்பட்டி லேக் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? ஸோ இட் மே பி, அந்த ஏரி தண்ணி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மே பி ஃப்ரெஷ் ஆர் இட் மே பி சால்ட்டி. சரிங்களா? அது நன்னீராகவும் இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கலந்த நீர். அந்த தண்ணியினுடைய டேஸ்ட் வந்து ஒவ்வொரு ஏரிக்கும் டிஃபர் ஆகும். ஆற்று தண்ணினா பொதுவாக வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஃப்ரெஷ் வாட்டர். பட் லேக் அப்படின்னு பார்க்கும்போது இட் மே டிஃபர் அக்கார்டிங் டு தட் சரௌண்டிங். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் given here. A lake is a water body surrounded by land on all sides. Yes, especially this you should come to know. If it is an island அப்படின்னா there will be land at the center. அந்த நிலத்தை சுற்றி என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன, நம்ம தீவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐலாண்ட். அதே போல தான் லேக் அப்படின்னா see, if it is a lake means there would be water in the middle and it was all surrounded by land. Okay, it is surrounded by a
by land surface. Okay, the water surrounded by land surface is known as lake. So island na enna, lake, தீவு na enna, ஏரி na என்னங்கறத நீங்க கரெக்ட்டா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Okay, so next thing, gulf, bay, lagoon, strait. Okay, so இதுல என்ன இங்க போர்ட்ல உங்களுக்கு பிக்சர் கொடுத்திருக்கேன். Because you are all small children only, you will learn about this in your higher classes in detail. But இங்க வந்து just ஒரு சென்டென்ஸ்ல தான் உங்களுக்கு இத பத்தி கொடுத்திருக்காங்க. So I will also in cut short I will tell you. Okay, so first thing is gulf. Gulf na என்ன அப்படினா, அதாவது கடல் நீர் வந்து உள்ள வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு அடைப்பட்ட இடத்துல இருக்கிற மாதிரியும், நிலம் வந்து அதிக அளவுல இந்த கடல் நீரை குறுக்கி இருக்கிறது தான் கல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் கட்ச். ஓகே, தென் பே. பேனா என்ன நெக்ஸ்ட்? ஓகே, நம்ம இந்தியாவுடைய பார்டர்ல பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு இந்த ஈஸ்ட் there is Bay of Bengal. It is our boundary of India. இல்லைங்களா? அந்த பே அப்படின்னா என்ன? See, அந்த கடல் நீர் வந்து அகன்று விரிஞ்சு ஓகேங்களா பரவலா இருக்கக்கூடிய பகுதியாகவும், நிலம் வந்து அதனுடைய நிலப்பரப்பு வந்து கடல் நீருக்கு அகலப்படுத்தி கொடுக்கிற இந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பே அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? Then for example, as I told, Bay of Bengal. Then next one, lagoon. Lagoon அப்படின்னா என்னன்னு சொல்றோம்னா, அதாவது கடல் நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு மணல் மேடு, சரிங்களா, அந்த மணல் மேடால குறுக்கிடப்பட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் கடல் நீர், அப்ப இந்த கடல் நீர் என்ன இருக்கு இங்க செப்பரேட் பிரிக்கப்பட்டிருக்கு. எதால? மணலால. இந்த மாதிரியான பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? லகூன். Okay, then next one is strait. Strait na என்னன்னா இந்த பக்கமும் ஒரு கடல் நீர், சரிங்களா, then இந்த பக்கமும் வேற ஒரு கடல் நீர். அப்ப இங்க இருக்கக்கூடிய பெருங்கடலும் இங்க இருக்கக்கூடிய பெருங்கடலும் ஓகே மேபி ஓஷன் ஆர் மேபி சி, கடலா கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல ரெண்டு லார்ஜ் வாட்டர் பாடிஸ் ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டா இப்படி இணையக்கூடிய பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so you don't get confusion, just gulf, bay, lagoon, strait அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் enough. ரொம்ப டீட்டெயிலா நம்ம இதை பார்க்க தேவையில்லை. So for example of lagoon, Lake Chilika in Odisha. So ஒடிஷாங்கிறது it is a state of Tamil Nadu, as like state of India. தமிழ்நாடு போல ஒடிஷாங்கிறதும் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல லேக் சிலிகா அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் a good example for lagoon as I told. Okay, then strait example, Park Strait connects Bay of Bengal and Indian Ocean. Yes, நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்தியன் ஓஷன் அப்படின்னா இந்திய பெருங்கடலையும், தென் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லி வங்காள விரிகுடா கடல், இந்த கடல் நீரையும் ரெண்டையும் ஒரு இடத்துல இப்படி ஒரு சேர ஸ்ட்ரெயிட்டா இணைக்கக்கூடிய இந்த பகுதி தான் நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து நம்ம இந்திய பகுதியில இருக்கிறதுனால அதுக்கு நேம் வந்து பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு இருக்கு. PALK. ஓகே, தட் இஸ் ஒன்லி given in your book. தென் வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால்னா உனக்கு நல்லாவே தெரியும், என்னது? நீர்வீழ்ச்சி. ஸோ ஒரு உயரமான இடத்துல இருந்து நதி நீர், river water, okay, river water that flows from the highest place to the lowest region. Okay, that is only is known as waterfall. ஒரு உயரமான இடத்துல ஆற்று நீர் வந்துட்டு இருக்கிற ஆற்று நீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன ஆகுது? லோ ரீஜியன், அதாவது கீழ் நோக்கி பாயுது. சரிங்களா? அப்ப அது என்ன ஆகும்? ஆத்து தண்ணி வந்து பாஞ்சிட்டு இருக்க ஓடிட்டு இருக்கிற ஆத்து நீர் வந்து ஒரு இடத்துல கீழே கொட்டும் போது வேகமா கொட்டுது இல்லைங்க, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அருவி. ஓகே, ஸோ இன் தமிழ் we say அருவி. அருவினா உனக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னா புரியும். ஓகே, that is the waterfall. So there were so many waterfalls in our state also. Here in your book example,
Kutralam waterfall. I think so many of you have visited already. இல்லையா போயிருப்பீங்க. Okay children, so next in book page number 117. See, Sambar Salt Lake in Rajasthan is one of the important inland saltwater lake in India. So இந்தியால ரொம்ப குறிப்பிடத்தக்க உப்பு நீர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல. It is named as Sambar Lake. Okay. Then there is one question raised for you. Name some water bodies in your locality. அப்ப நம்மளுடைய locality எது? ராசிபுரம் is our locality. So நம்மளுடைய சுற்று வட்டாரத்துல இங்க ஏதாவது வந்து நீர்நிலைகள் இருக்கா? Maybe well water or pond water or maybe lake water or river water. You yourself just think. Okay, and if you are interested means write your answers here. This is the general question. So answer is yours, your choice. So and there is one Kutralam waterfall picture is given here. You can observe this picture and enjoy. Then turn to book page number 118. So there is a map in this book page 118. See India water bodies. You can find out all the rivers and oceans and seas in India and in the boundaries of India. Okay, so go through it children, and if there is map work means I will later I will inform you about the map work. Okay, now Sundar, he is explaining we should be very careful about how we should use the water. So we have the choice to conserve water resources or pollute them further. Water pollution is a common phenomenon around us. The garbage that we throw in water bodies makes them impure and not fit for use. This increases the scarcity of water for household use. Yes children, so there is a passage it was told by whom? Sundar. Okay, in the beginning we told the conversation between Sundar and Rani Akarno, that boy he is explaining about water pollution and the necessity of water. Neer அப்படினா it is the basic need for all the human beings. அப்ப அந்த நீரை நம்ம என்ன பண்ணணும்? We should conserve. அதை பாதுகாக்கணும், மிச்சப்படுத்தணும். We want to save water. இல்லையா சேமிச்சு வைக்கணும். And we should not pollute the water. கண்டிப்பா வந்து நீர்நிலைகளையோ இல்ல நீரையோ வந்து மாசுபடுத்தக்கூடாது. And due to that pollutant we will be affected with so many diseases. நிறைய நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. And also at last what he is telling, it will result in the increase of scarcity of water. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ தண்ணீரை வந்து நம்ம வீண் பண்ணவும் கூடாது, அதை மாசுபடுத்தவும் கூடாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 119. See clean water, polluted water. A very good example given in your book itself. Just notice it. And there is one think box. It is correct to pollute our rivers. So ஆத்து தண்ணீரை வந்து நம்ம மாசுபடுத்துறது சரியா? Is it correct? No. So give your answer here. No. 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 Okay. Then there is a picture. Rani. Oh, water scarcity. தண்ணீர் பற்றாக்குறை. பாருங்க, இந்த பைப் ஓபன் பண்றாங்க, ஆனா என்ன வரல? தண்ணி வரவே இல்லை. So this is the picture related to scarcity of water. So Sundar, yes, we face it too, Rani. The whole of Tamil Nadu face a huge water crisis. என்ன சொல்றாங்க? நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னுமே வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so you are right. நீ சொல்றது சரிதான். We should overcome this problem with the steps to use water thoughtfully. அப்ப தண்ணீர் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா சரியான முறையில் பயன்படுத்துறோமா, போதுமான அளவில் பயன்படுத்துறோமா, இல்லை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துறோமா, இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சில்ட்ரன் யூ கேன் ஈஸிலி டூ திஸ். என்ன சொல்றாங்க? திஸ் இஸ் ஃபார் யூ. டேக் வாட்டர் இன் எ பக்கெட் ஃபார் பாத்திங் இன்ஸ்டெட் ஆஃப் ஷவர். ஷவர் திருக்கி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம தண்ணி அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். எவ்வளோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ தண்ணியில் குளிக்கிறோம். அப்படிதான் சுத்தமாக குளிக்கிறோம்னா அதுவும் கிடையாது இல்லையா? ஷவரில் விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஸோ அழுக்கு தேய்ச்சி குளிக்க கூட மாட்டோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் யூ ஷுட் யூஸ் ஒன்லி அ பக்கெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் திங், ஆஃப்டர் வாஷிங் வெஷல்ஸ் செக் if the taps are closed. Yes, this is very very important for you, especially for children. உங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு தான். என்னது, நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், இல்லைன்னா வெசல் வாஷ் பண்ணுவோம். பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், உடனே
பைப்பை அரைகுறையாக க்ளோஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவோம். அப்போ என்ன ஆகும், அதில் சொட்டு சொட்டா the leakage of water will occur. So what will happen? There will be scarcity of water. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. Okay. So can you help Rani to come up with more steps? So not only this 2 point, he is also asking, can you suggest some more points to Rani? ராணிக்கு இன்னும் கூட நீங்கள் ஏதாவது பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? எதுக்காக தண்ணீரை வீண் பண்ணக்கூடாது, தண்ணீரை கன்சர்வ் பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வில் எண்ட் மை வீடியோ சில்ட்ரன். ஸோ ஃப்ரம் புக் பேஜ் நம்பர் 120 I will continue in my next session. Okay, so for you, what's the homework for this video session is read your unit 1 and unit 2 book reading. Okay, practice book reading and you yourself select any 10 dictation words, that is hard words, and just write the spelling and practice. சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான வேர்டு, ரொம்ப நியூவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். ஆர் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த அந்த டிக்டேஷன் வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் எழுதலாம். ஓகே சில்ட்ரன், அண்ட் keep on reading your first unit book pack exercise. Okay, thank you children, dhanyawad all, and as soon as possible I will send you book pack answer link through WhatsApp. Okay children, dhanyawad, thank you.